ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் எங்க ஊர் ஸ்பெஷல், அதாவது மலபார் ஸ்பெஷல் கக்கோ ரொட்டி. இது எங்க ஊர்ல வந்து குஞ்சு பத்தல்னு சொல்லுவாங்க. எந்த பேர் சொன்னாலும் சூப்பர் ஃபுட்டுங்க. டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றது? அதுக்காக 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஏன்னா புழுங்கல் அரிசி நிறைய தண்ணி தேவைப்படும். நல்லா கலக்கி வச்சு மூடி ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். குட் மார்னிங். பாருங்க, காலையில் ஆயிடுச்சு. அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. கையில் போட்டு நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. கூட இந்த தேங்காய், வெங்காயம் எல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் உடனே கிரைண்டரில் போட முடியாது. அதனால் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, கூட 10-12 சின்ன வெங்காயம், 1 கப்பு தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணி கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கிரைண்டரில் உள்ளே போய் மாட்டிக்கும் சின்ன வெங்காயம், அரைப்படாது. அதனால தான் பாருங்கள், தண்ணி கம்மியாக ஊற்றி தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயில் அரிசியில் முதல்ல நான் உப்பு போட்டுட்டேன். அந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கிறேன். அதை நல்லா அரைப்படட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூட 2 பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10-12 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். இது வந்து மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம சிக்கன் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கூடவே வெங்காயமும் போட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூட தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தக்காளி இருந்து இந்த மாய்ஸ்சர் இறங்கும். கூட நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பிசையும் போது பக்குவமாக பார்த்து பண்ணணும். கையில் எங்கேயாவது எலும்பு குத்திக்கும். நீங்கள் சிக்கன் சாப்பிடாதவங்களாக இருந்தால் மஷ்ரூம்லலாம் கூட இப்படி பண்ணலாங்க. உப்பு போட்டாச்சு. 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி போதும். ஒரு 1/2 கப்பு தண்ணி அந்த மாதிரி ஊற்றியிருக்கேன். இது குக்கரில் போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கிறேன். மொத்தமே ஒரு 3/4 கப்பு வரைக்கும் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஊற்றி வச்சு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுறலாம். விசில் வந்தால் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அரிசி அரைப்பட்டுருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்தாச்சு. நல்லா வாசனையுமா இருக்குது. இது இப்படி கையில் பாருங்கள், இப்படி போட்டு உருட்டி எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம வந்து இனி இதை உருட்டி வைக்கிறதுக்கு நம்ம வேக வைக்கணும் இல்லையா ஆவியில், அதுக்காக ஒரு தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தை அந்த இட்லி தட்டுலையும் கூட வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே அப்படியே வைக்கிறதுனால ஒட்டிடக்கூடாது இல்லையா, அதனால் க்ரீஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம கையிலையும் கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம கையும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கையில் அந்த மாவு ஒட்டாமல் கிடைக்கும். அதுக்கு தான் எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி பாருங்கள். நல்லா இப்படி பண்ணிட்டு ஒரு குட்டியாக எடுத்து இப்படி சுற்றி ஒரு அழுத்தம், அவ்வளோதான். இப்படியே எடுத்து அந்த தட்டு மேலே வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்புறம் ஆவியில் வச்சு வேக வைக்கணும். எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்குது. அது மேலே இந்த தட்டை இறக்கி வச்சு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கர் விசில் வந்து இறக்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து திரும்பவும் அடுப்பு மேலே வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போது நம்ம இதில் நல்லா மேஷ் பண்ணி அந்த சிக்கன் நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இனி இது கூட நம்ம கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம். கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணி மட்டும்தான் ஊற்றணும்.
நல்லா ஊற்றி அதுவும் நல்லா கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம இன்னொரு கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். அதுக்காக 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, 1 கப்பு தேங்காய், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும். அதையும் போட்டு நல்லா அந்த குழம்புலையே கொதிக்கட்டும். நல்லா கொதி வரும்போது நம்ம வேக வச்ச அந்த பிடி கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதையும் இதில் போடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அந்த குழம்பெல்லாம் அதுக்குள்ளே இறங்கும். சூப்பராக இருக்கும். அப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போவும் நீங்கள் கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கூடவே இனி கறிவேப்பிலை, மல்லி இலை 2யும் போட்டுட்டு கொஞ்சமாக நான் இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ வரைக்கும் மிளகுத்தூள் சேர்க்கலாம். கடைசியாக போடும்போது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு வாசனை வரும். அந்த மிளகுத்தூளோட வாசனை சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறியாச்சு. சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோடு சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.